தசாரா படத்திற்கு கிடைத்த வெற்றி நானி பகிர்ந்த நெகிழ்ச்சியான தருணம். சிம்புவின் STR 48 படத்தின் அப்டேட் விரைவில். ராயன் படத்திற்கு கிடைத்த ஆஸ்கார் அங்கீகாரம். கணவரின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் சோகமாக பதிவு போட்ட சீரியல் நடிகை. 69வது பிலிம்பேர் விருது வழங்கும் விழா ஹைதராபாத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட சினிமாவில் உள்ள சிறந்த நடிகர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த விருது வழங்கல் விழாவின் போது திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதில் நானி, கீர்த்தி சுரேஷ் நடித்த தசாரா திரைப்படத்தின் 6வது விருதுகளை வென்றுள்ளது. சிறந்த முன்னணி நடிகர் விருதை இந்த படத்திற்கான நானி பெற்றார். இப்போது நானி விருதை வாங்கிக் கொண்டு சில விஷயங்களை அங்கு பகிர்ந்திருக்கின்றார். என்னை தசாரா படத்திற்கு சிறந்த நடிகராக தேர்வு செய்த நடுவர்கள் மிகவும் நன்றிகள் என்றும் படத்தின் இயக்குனருக்கும் கடலென அன்பை பொழியும் மக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் என்று கூறியிருக்கின்றார். மேலும் 2023ஆம் ஆண்டு தசராவில் ஆரம்பிக்கப்பட்ட ஹாய் நானா திரைப்படம் முடிந்தது. இந்த ஆண்டு படமும் மிகவும் முக்கியமான திரைப்படமாகும். இரண்டு படமுமே ரெண்டும் எதிர்வினையான கதாபாத்திரங்கள். எனக்கு இந்த விழாவில் ஒரு நண்பர்களின் டியூனியஸ் போல் தோன்றுகின்றது. இரண்டு படத்தில் நடித்த இயக்குனர் மற்றும் நடிகர்கள் இங்கு இருக்கின்றார்கள். இந்த விருது அவர்களின் கூட்டு முயற்சியால் கிடைத்தது. தசாரா படத்தின் இயக்குனரான ஸ்ரீகாந்துடன் மீண்டும் மற்றொரு படத்தில் கமிட் ஆகியுள்ளார் நானி. தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான சிம்பு 10 தல படத்தின் வெற்றிக்கு பிறகு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தின் இயக்குனர் தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் STR 48 படத்தில் நடிக்கின்றார். இப்படத்தை கமல்ஹாசனின் ராஜ்மஹால் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் மகேந்திரனும் இணைந்து தயாரிக்கின்றனர். இப்படத்தின் அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன்னர் வெளியாகி ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது. படத்தின் போஸ்டர் சில மாதங்களுக்கு முன்பு வெளியாகி படத்தில் சிம்பு 2 கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார். படம் பேரியாட்டிக் டிராமாவாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் பின் சில மாதங்களுக்கு அந்த படத்தின் குறித்து எந்தவிதமான தகவலும் வெளிவரவில்லை. தற்பொழுது இப்படம் குறித்து கலை இயக்குனர் SS மூர்த்தி ஒரு அப்டேட் கொடுத்துள்ளார். STR 48 படத்தின் செட் போடுவதாகவும் மினியேச்சர் வடிவத்திற்கான வேலைப்பாடுகள் முழு தீவிரமாக செய்து வருகின்றோம். இதற்கு 70% பணிகள் நிறைவடைந்து விட்டது. மீதம் இருக்கும் பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என கூறியிருக்கின்றார். இப்படம் முழுக்க முழுக்க வரலாறு திரைப்படமாக உருவாக்கியுள்ளது என்றும் இப்படத்தில் இந்திய சினிமாவில் ஒரு மைல் கல்லாக அமையும் என கூறியிருக்கின்றார். படத்தில் அடுத்த அதிகாரப்பூர்வ அப்டேட் விரைவில் வெளிப்படுத்தப்படும் எனவும் கூறியிருக்கின்றார். இதனால் ரசிகர்கள் மிகவும் உற்சாகத்தில் உள்ளனர். தனுஷ் இயக்கி நடித்து திரைக்கு வந்திருக்கும் 50வது படமான ராயன் சதீஷ் கிஷான், காளிதாசன், JM ரவி, அபர்ணா பாலமுரளி, துஷாரா விஜயன், செல்வராஜவன் உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர். AR ரகுமான் இசையமைத்துள்ளார். படம் 6 நாட்களில் 100 கோடி ரூபாய் வசூலித்ததாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. அதோடு தமிழ் சினிமாவில் வரலாற்றில் சான்றிதழ் பெற்ற 100 கோடி வசூல் செய்த முதல் படம் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த படத்தில் இன்னொரு அங்கீகாரமும் கிடைத்திருக்கின்றது. அது என்னவென்றால் இந்த படத்தின் திரைக்கதை ஆஸ்கர் அகாடமி நூலகத்தில் இடம்பெற தேர்வாகியுள்ளது. இதை படக்குழுவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த வகையில் தனுஷின் ராயன் படத்திற்கு சர்வதேச அளவிலும் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி முடிந்த ஒரு தொடர் தான் நாதஸ்வரம். இந்த தொடரின் மூலம் நாயகியாக என்ட்ரி கொடுத்தவர் தான் ஸ்ருதி சண்முகப்பிரியா. அடுத்து இவருக்கு நடித்து வாணிராணி உள்ளிட்ட சீரியல்கள் நடித்து தன்னுடைய ரசிகர்கள் வட்டாரத்தை பெரிதாக்கினார். கடந்த 2022ஆம் ஆண்டு தன்னுடைய நீண்ட நாள் காதலரான அரவிந்தை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அரவிந்த் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். திருமணமான ஒரு வருடத்திலேயே அவரது கணவர் இறந்து அனைவருக்கும் ஷாக் கொடுத்தது. தற்போது சண்முகப்பிரியா கணவர் மறைவிற்கு பிறகு கேபிள் டிவி ஒன்றில் ஒளிபரப்பாகி வரும் லட்சுமி தொடரில் நாயகியின் தோழியாக நடித்து வருகின்றார். இந்த நிலையில் தனது கணவரின் முதலாண்டு நினைவு ஒட்டி ஸ்ருதி தனது இன்ஸ்டாவில் உருக்கமான பதிவை வெளியிட்டுள்ளார். தன்னுடைய உயிர் உள்ளவரை தான் அரவிந்தின் ஸ்ருதி என்று, அதேபோல் அரவிந்த் தன்னுடையவர் என்றும் அவர் இந்த பதிவு குறிப்பிட்டுள்ளமை பல ரசிகர்களை கண்கலங்க வைத்துள்ளது.